வருங்கால அரசு பணியாளர்களான சென்டமாப்பின் போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட நம்மளுடைய பள்ளி பாடப்புத்தக அந்த வரிசை காணொலிகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் பாடப்புத்தகம். சரிங்களா, நிறைய பேர்கிட்ட இந்த பள்ளி பாடப்புத்தகம் படிப்பது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிதான ஒரு விஷயமா தான் இருக்கும். சரிங்களா, அதனால நீங்க தேடி போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் உங்களுடைய உள்ளங்கைக்குள்ளேயே இந்த கல்வியினை கொண்டாந்து சேர்த்துருக்கோம். சரிங்களா, அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் முதல் பருவம். சரிங்களா, அந்த முதல் பருவத்தை முழுமையாக பார்க்க இருக்கோம். சரிங்களா, முழுமையாகனா நம்ம எந்த பகுதி பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ இலக்கணம் மட்டும். இந்த இலக்கண பகுதியில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கணம் அப்படிங்கிற பகுதி தனியாக கொடுக்கல. அந்த உரைநடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கணமும் மொழி திறனும் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நமக்கு ஃபுல்லாக கீழே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுதான் நம்ம இலக்கணமாக எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும். சரி, முதல்ல இலக்கணம் எதற்கு? நாம் பேசும் மொழியை எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு இலக்கணம் தேவை. இப்படி எழுது அப்படி எழுது என்று கட்டளை இடுவதற்காக இல்லை. சரிங்களா, முதல் விஷயமே பாருங்க, இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்டாங்கன்னா நிறைய பேருக்கு அடிவாங்கும். சரிங்களா, அதாவது நாம் பேசும் மொழியை எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு தான் இலக்கணம் தேவை. சரிங்களா, அப்ப கூற்று இப்படியே கூட கேட்கலாம். இலக்கணமானது நம் மொழியினை இப்படி எழுது அப்படி எழுது என்று கட்டளை இடுவதற்காகவே இலக்கணமானது பயன்படுகிறது அப்படின்னு கூற்று கொடுத்துட்டு, காரணம் இலக்கணத்தை நாம் பேசும் மொழியை எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு இலக்கணம் பயன்படுகிறதுன்னு சொல்லி காரணம் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படின்னு எழுதுவீங்க. சரிங்களா, ஆனால் வீட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன விடையா இருக்கும்? கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதனால படிக்கிறதெல்லாம் அடிப்படை தான், அதிலெல்லாம் பயப்படவே தேவையில்லை. இயல்பாக படிங்க, ஆனால் கவனமோன படிங்க. சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்க, நாம் பேசும் மொழியை எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு இலக்கணம் தேவை. சரிங்களா, சரி, இப்படி எழுது அப்படி எழுது அப்படிங்கிறது கட்டளையிடுவதற்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அவன் வந்தான் என்று அவன் வந்தாள் என்று எழுதினால் யாருக்காவது புரியுமா? ஏன் புரியாது? ஏன்னா அவன் அப்படின்னு சொல்லி இங்க ஆணை குறிக்கக்கூடிய சொல் இருக்கு. சரிங்களா, அது ஆண்பால் வினைமுற்று விகுதி இருக்கிறது. ஆனா இங்க பாருங்க, முடிகிறது வந்தாள் அப்படின்னு பெண்பால் வினைமுற்று விகுதியோட முடிந்திருக்கிறது. இப்படி எழுதுனீங்கன்னா யாருக்காச்சும் புரியுமா? புரியாது. வந்தவர் ஆணா பெண்ணா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? தெரியாது. ஆகவே நாம் பேசுவதும் எழுதுவதும் மற்றவர்க்கும் புரிய வேண்டும், நமக்கும் புரிய வேண்டும். அதற்குத்தான் இலக்கணம் தேவைப்படுகிறது. சரிங்களா, கிட்டத்தட்ட பழைய தமிழ் புத்தகத்துல ஒரு முறையான ஒரு தொடக்கத்தோட கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முதல்ல இலக்கணம்னா என்ன, இலக்கணத்தினுடைய பயன்பாடு என்ன, இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்வதால் நமக்கு என்ன பயன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா விளக்குற மாதிரி அதனுடைய தொடக்கமானது இருக்கு. சரிங்களா, இப்ப அடுத்து மொழிக்குள் வியப்பு. ஒரு கடலை பார்க்கிறோம், ஒரு மலையை பார்க்கிறோம். எப்படி வியக்கிறோம்? ஒரு மொழியை படிக்கும் போதும் அப்படி ஒரு வியப்பு ஏற்படும். சரிங்களா, ஒரு மொழியை படிக்கும் பொழுதும் அப்படி ஒரு வியப்பு ஏற்படும். சரிங்களா, அடுத்தது, தமிழின் முதல் எழுத்து அ. ஆ எனும் எழுத்தின் முதுகுக்கு பின்னால் ஒரு அந்த நேர்கோடு, சரிங்களா, என்று ஒரு கோடு இருக்கிறது. உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகளில் முதல் எழுத்தில் இப்படி ஒரு கோடு இருக்கிறது. அ எழுத்து மனிதனை குறிக்கிறதாம். நல்லா பாருங்க, அப்படிங்கிற எழுத்து என்ன பண்ணலாம்? மனிதனை குறிக்கிறதாம். அந்த நேர்கோடு என்னும் முதுகு கோடு பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்பு கூட்டை குறிக்கிறதாம். என்னே வியப்பான செய்தி. கிட்டத்தட்ட பாருங்க, இந்த ஆல இருக்கக்கூடிய இப்படி ஆதான போடுறோம், இதுல இருக்கக்கூடிய அந்த நேர்கோடு இருக்கு பாருங்க, இது என்னவா? ஒரு மனிதனை குறிக்குதான். சரிங்களா, அந்த பழங்காலத்துல அவங்க முதுகுல சுமந்திருந்த அம்பு கூட்டை இந்த இது குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது, இது ஒரு வியப்பான ஒரு செய்தியா இருக்குது. இப்ப எழுத்துக்களும் மனிதர்களைப் போலத்தான் எழுத்துக்களும் அவற்றுக்கும் நட்பும் உண்டு, இனமும் உண்டு. சரிங்களா, மனிதர்களை போலவே என்ன இருக்கு?
எழுத்துக்களுக்கும் நட்பும் இருக்கு, இனமும் இருக்கு. சரிங்களா? அதாவது இங்கு என்னும் எழுத்துக்கு பின்னால் க என்ற இணை எழுத்தே வரும். நம்ம அந்த இணை எழுத்துங்கிற இதுல புதிய பள்ளி பாடப்புத்தகத்தை தெளிவா பார்த்துருக்கோம். அந்த காணொலியும் நீங்க பார்த்துட்டு வந்ததை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, இப்போ இங்கு மற்றும் க இரண்டும் நண்பர்கள். எடுத்துக்காட்டு சிங்கம், தங்கை. ரெண்டுமே பாருங்க, முதல்ல வந்து மெல்லினை எழுத்து வரும், அதற்கு அடுத்தது அதற்கு இனமான வல்லினை எழுத்து வரும். சரிங்களா? ஓகே. அதே போல இச்சி, அப்புறம் இஞ்சி, அப்புறம் அதுக்கான ச இரண்டும் நண்பர்கள். இவ ரெண்டும் சேர்ந்தே வரும். என்ன பண்ணும்? மஞ்சள், அஞ்சாதே. அதே மாதிரி இன் அப்புறம் ட, இந்து, த, இம், ப, இன், ர ஆகிய எழுத்துக்களும் நண்பர்கள் தான். இந்த எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப பாருங்க, அதெல்லாம் சொற்கள் எப்படி இருந்து பாருங்க. பண்டம், பந்தல், கம்பன், தென்றல். சரிங்களா? எல்லாமே வந்து என்ன பண்ணும்? இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்தே வரும். சரிங்களா? ஓகே. நீங்களும் சில சொற்களை சொல்லி பாருங்கள். நட்பு எழுத்துக்களை கண்டுபிடியுங்கள். நட்பு எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் அப்படின்னா இலக்கணமானது சொல்கிறது. சரிங்களா? இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தது வேறுபாடு அறிதல். சரிங்களா? இப்ப நமக்கு குறில் நிலையில் வேறுபாடு அறிதல் அப்படிங்கிறது சிலபஸ்லயும் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுல இந்த குறில் நெடில் வேறுபாடு, ஓடோடி வந்தான். சரிங்களா? இத்தொடர்ல இந்து மற்றும் இன்னு இரண்டும் மெய்யெழுத்துக்கள். சரிங்களா? உங்க புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே மெய்யெழுத்துக்கள்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவற்றை விடுத்து மீதமுள்ள எழுத்துக்கள்ல ஓ, டோ, தா இவை மூன்றும் என்னது? நெடில் எழுத்துக்கள். டி, வ இவை இரண்டும் குறில் எழுத்துக்கள். சரிங்களா? உங்களுக்கு குறில் மற்றும் நெடில் வேறுபாடு நல்லாவே தெரியும். நீண்டு ஒலிப்பதெல்லாம் நெடில். அந்த நெடில் எழுத்துக்குரிய மாத்திரை எத்தனை? 2. மாத்திரை என்பது என்ன? கை நொடிக்கும் நேரமும் கண் இமைக்கும் நேரமும் மாத்திரை எனப்படும். சரிங்களா? நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை ஒலிக்கணும், குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை ஒலிக்கணும். சரிங்களா? மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை தான் ஒலிக்கணும். சரி, நல்ல தமிழ் எழுதுவதற்கு குறில் நெடில் வேறுபாடு அறிவது அடிப்படை அறிவாகும். சரிங்களா? சரி, இப்ப நெடில் எழுத்துக்கள்லாம் கோடிட்டு காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நெடில் எழுத்து. பா, தா இதெல்லாமே என்னது? நெடில் எழுத்து. அடுத்தது என்பு, தோல் இது எல்லாமே என்னது? நெடில் எழுத்துக்கள். மற்ற எல்லாமே என்ன இருக்கு? குறில் எழுத்துக்களா இருக்கு, மற்றதெல்லாம் மெய் எழுத்துக்களாக இருக்கிறது. சரி, இதுல குறில் எழுத்துக்கள் எல்லாமே வந்து நீங்க கோடிட்டு காட்டுங்க. சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்களை நான் காட்டிடுறேன். இப்ப இன்புற்றார், எய்தும் சிறப்பு, அன்பின் வழியது உயிர்நிலை. சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்களை தவிர்த்து மற்ற எல்லாமே என்னதான்? உங்களுக்கு குறி எழுத்துக்களாகத்தான் இருக்கும். சரிங்களா? நீங்களும் என்ன பண்ணுங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு. செய், சேய் எனும் 2 சொற்களை பாருங்கள். சே இது வந்து குறில், இஃது ஒற்றை கொம்பு. சே இஃது இரட்டை கொம்பு. இங்க ஏன் இஃது பயன்படுத்தியிருக்காங்க? சரிங்களா? இதை பத்தின தெளிவான விளக்கமும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸை பாருங்க, இதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. அப்புறம் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பால் பொருள் எப்படி மாறுபடுகிறதுன்னு பாருங்க. சரி, உங்களுக்கே தெரியும். ஒத்த கொம்பு வந்துச்சுன்னா இது என்னது? குறில். இரட்டை கொம்பு வந்துச்சுன்னா அது நெடில். சரிங்களா? இப்ப ஒற்றை கொம்பு மற்றும் இரட்டை கொம்பால் என்ன பண்ணுது? பொருளானதும் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும்? மாறுபடும். அந்த மாறுபடக்கூடிய பொருட்களை இப்ப என்னன்னு பார்ப்போம். முதல்ல இதனை செய், தாய் சேய் நல விடுதி. இப்ப செய் அப்படிங்கிறது பாருங்க, இது வந்து ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை. செய்னா என்னது? குழந்தை. சரிங்களா? இங்க பாருங்க, இச்சி என்பது மெய்யெழுத்து, ஏ என்பது உயிரெழுத்து. இரண்டும் சேரும்போது சே என்பது உருவாகிறது. இது குறில். அடுத்தது இச்சுடன் ஏ சேரும் பொழுது, சரிங்களா, ஏ சேரும்போது என்ன உருவாகுது? சே என்பது உருவாகிறது. இது என்னது? நெடில். சரிங்களா? இதுக்கு 1 மாத்திரை, இதுக்கு 2 மாத்திரை. ஓகே. இப்ப பாருங்க, செடி சேவல், பெண் பேகன், வெடி வேடன், தென்னை தேல்,
நெல், நேர்மை ஆகிய சொற்கள்ல கொம்போட இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஒரே 2 எடுத்துக்காட்டு நான் போடுறேன். சரிங்களா? இப்ப சே பிரிச்சிட்டாங்களா? இப்ப பெண், இப்பு கூட்டல் ஏ என்னது? பே. அடுத்தது பே, அதேதான், இப்பு கூட்டல் ஏ பே. சரிங்களா? இந்த மாதிரி மற்றதை நீங்க பிரிச்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வைங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். ஒற்றை கம்பு இரட்டை கம்புகளோடு துணை எழுத்துக்கள் சேரும் போதும் என்ன பண்ணுது? அதனுடைய பொருளானது மாறுபடுகிறது. சரிங்களா? இப்ப ஒற்றை கொம்போட இன்னொரு துணைக்கால் ஒன்று சேர்ந்துச்சுன்னா கே ஆனது கோவாக மாறுகிறது. சரிங்களா? அதே இந்த இரட்டை கொம்போட ஒரு துணைக்கால் சேர்ந்துச்சுன்னா அது வந்து கோவாக மாறுகிறது. சரிங்களா? இக்கு கூட்டல் ஓ என்பது கோ, இது குறிலே ஒரு மாத்திரை. அதே இக்கு கூட்டல் ஓ என்பது நெடில், அதுக்கு 2 மாத்திரை. சரிங்களா? இக்கு கூட்டல் ஓ என்பது நெடில், அதற்கு 2 மாத்திரை. சரி, இப்ப அடுத்தது பாருங்க. அதே மாதிரிதான் கொம்பு, கொடி, கோவில், போர்வை, அப்புறம் அடுத்தது சோலை, சொல், பொன், தோல்வி, மோர், நொடி. இந்த சொற்கள்ல ஒற்றை மற்றும் இரட்டை கொம்பும் துணை எழுத்தும் உடைய எழுத்துக்களை பிரித்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப எளிமையான பணிகள் தான். அதெல்லாம் நீங்க தாராளமா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து மிகச் சரியாக நல்ல ஈடுபாட்டோடு பண்றீங்கன்னு பார்ப்போம். அடுத்தது பிரித்தலும் சேர்த்தலும்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. பழந்தமிழ் இலக்கியம் நம் செல்வம். பொருள் உணர்வுக்கு ஏற்ப பிரித்து படிக்க தெரியாமல் பழந்தமிழ் இலக்கியத்தின் அருமையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. பிரித்து படிக்கும் திறமையை நாம் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். சரிங்களா? அதாவது சேர்த்து எழுதுதல் மற்றும் பிரித்து எழுதுதல்ங்கிறது நமக்கும் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை தான் இவங்க கத்துக்க சொல்றாங்க. எப்படி கத்துக்கிறது? தமக்குரியர், இது எந்த விதியும் இல்லாம நீங்களாவே தமக்கு கூட்டல் உரியர்னு இயல்பாகவே பிரிக்கலாம். சரிங்களா? அதை வந்து இதுக்கு நீங்க இலக்கணம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவை என்பது இல்லை. நீங்க இயல்பாகவே நம்ம தமிழ் சொற்கள்லாம் நீங்க நிறைய உச்சரிச்சு பார்த்தீங்கன்னால என்ன பண்ணிடலாம். இது ரொம்ப எளிமையான பகுதி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அன்பீனும். இப்ப என்ன பண்ணணும்னா மேக்சிமம் நடுவுல உள்ள இதை பாருங்க, எழுத்தை பாருங்க. அப்ப இந்த எழுத்து பிரிச்சாலே நமக்கு வேலை முடிஞ்சிடும். அப்ப அன்பீனும். அப்ப எப்படி பிரிப்பீங்க? அன்பு கூட்டல் ஈனும்னு பிரிக்கலாம். நிழல் அருமை, நிழல் கூட்டல் அருமை அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு அடிப்படை தமிழ். இது நம்ம தமிழ் என்பது நமக்கு தாய்மொழி. அதனால இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து என்ன பண்ணலாம், நம்ம மெதுவா சொல்லி பார்த்தாலே இயல்பாவே பிரியும். சரிங்களா? ஓகே. பிரித்த போது வெளிப்பட்ட எழுத்துக்களை கண்டுபிடித்து விட்டீர்களா? உ, இ, அ ஆகிய 3 உயிரெழுத்துக்கள் அல்லவா? கீழ்காண்பவற்றை பிரித்து எழுதுக. இப்ப பாருங்க, வழக்கென்ப எப்படி பிரிக்கலாம்? வழக்கு கூட்டல் என்ப. அடுத்தது பாருங்க, புறத்துறுப்பு. சரிங்களா? புறத்து கூட்டல் உறுப்பு. சரி, இப்ப தரமில்லை. இத என்ன பண்ண போறீங்க? நீங்க பிரிச்சு சொல்ல போறீங்க. சரிங்களா? நீங்க பிரிச்சு என்ன பண்ண போறீங்க? கமெண்ட்ல கமெண்ட் பண்ண போறீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான புணர்ச்சிகள் தான். சரிங்களா? பிரித்து எழுதல் சேர்த்து எழுத வரக்கூடிய புணர்ச்சிகள் தான். இதுல இருக்கக்கூடிய வெளிப்பட்ட உயிரெழுத்துக்களை கோடிட்டு காட்டுக. இது ஏ, அப்புறம் என்னன்னு இருக்கு, மற்றும் ஊ இருக்கு. இதை நீங்க பிரிச்சு எழுதிட்டு என்ன எழுத்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ அடுத்தது சேர்த்து எழுதுதல். இதை பிரித்து எழுதுதல் பார்த்துட்டோம். அதே மாரி சேர்த்து எழுதுதல். சொற்களை சேர்த்து எழுதி பேசும் வழக்கமும் எழுதும் வழக்கமும் நம்மிடம் உள்ளன. சரிங்களா? அவன் எங்கே என்றுதான் கேட்போம். சரி, என்ன பண்ணுவோம்? அவன் எங்கே என்றுதான் கேட்போம். அவன் எங்கே என்று பிரித்து பேசுவதில்லை. நம்ம பேசும்பொழுது என்ன பண்ணோம், நிறைய வார்த்தைகளை வந்து அப்படியே சேர்த்து தான் பேசுவோம். ஆனா எழுதும்போது என்ன பண்ணுவோம், நல்லா பிரிச்சு எந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளா பிரிச்சு எழுத முடியுமோ அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். அந்த மாதிரி இப்ப பாருங்க, பருப்பு கூட்டல் உணவு என்ன சொல்லுவோம்? நம்ம வேகமா சொல்லி பாருங்க, பருப்புணவு பருப்புணவு பருப்புணவு. சரிங்களா? இதெல்லாம் சாதாரணமா சொல்லும் போதே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடலாம்,
கண்டுபிடிச்சிடலாம். பருப்பு கூட்டல் உணவு பருப்புணவு. அடுத்தது கரும்பு கூட்டல் எங்கே கரும்பெங்கே. சரிங்களா? அடுத்தது அவன் கூட்டல் அழுதான் அவள் கூட்டல் எங்கே. இது ரெண்டுத்தையும் வந்து நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது சொற்கள் சேரும் போது மறைந்த எழுத்துக்கள் எது அப்படிங்கிறத பாருங்க. சொற்களை சேர்த்து எழுதுறப்ப மறைந்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை? அவையும் வந்து உயிரெழுத்துக்கள் தான். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் மறைந்தும் வெளிப்படுவதும் ஏன் உயிரெழுத்துக்கள்லாம் மறைந்தும் வெளிப்பட்டும் வருது? ஏன்னா உடல், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், புணர்ச்சியில ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு பார்த்துருப்பீங்க. சரிங்களா? உடல், அதாவது ஒரு உடல்னா இந்த இடத்துல எது? மெய்யெழுத்து. உயிர்னா உயிரெழுத்து. சரிங்களா? உயிரெழுத்து மெய்யெழுத்து சேரும்போது ரெண்டும் ஒன்னாயிடுது. அப்ப அந்த வடிவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உயிரெழுத்தினுடைய வடிவமானது போயிடும், மெய்யெழுத்தினுடைய வடிவமே நிலை பெற்று நிற்கும். ஆனா அந்த ஓசையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தினுடைய ஓசை தான் நிலை பெற்று நிற்கும் அப்படிங்கிறதையும் நம்ம போன வகுப்புல பார்த்துருந்தோம். சரிங்களா? அதை அடிப்படையா வச்சுதான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உயிரெழுத்துக்களும் என்ன பண்ணணும், இதுல இருந்து மறையும். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது இதெல்லாம் தேவையில்லை. இதே மாதிரி உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம். கீழ்காணும் தொடர்களை குறில் நெடில் வேறுபாடு அறிந்து நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப பாருங்க, குறில் நெடில் வேறுபாடு அறிந்து என்ன பண்ணலாம், இதை நீங்க நிரப்பலாம். இப்ப அமுதன் டேஸ் குடித்தான். அமுதன் பல் குடித்தானா அமுதன் பால் குடித்தானா? அமுதன் என்ன பண்ணுவான், பல்ல குடிக்க முடியுமா? முடியாது. சோ பால். அமுதன் என்ன பண்ணான், பால் குடித்தான். அடுத்தது தென்றல் டேஷ் படித்தாள். தென்றல் படத்தை என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது, பார்க்க தான் முடியும். அப்ப தென்றல் என்ன பண்ணலாம், பாடம் படித்தாள். அடுத்தது சிற்பி டேஷ் செதுக்கினான். சீலைன்னா என்னது, புடவையை செதுக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், சிலையைத்தான் செதுக்க முடியும். அப்ப சிற்பி சிலை செதுக்கினான். அடுத்தது கடை 7 வள்ளல்களுள் ஒருவர் பாரி. பரி அப்படிங்கன்னா என்னது, பரினா குதிரைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப என்னது, இது பாரி. அடுத்தது முகிலன் பாட்டி டேஷ் கூறுவார். காதை கூறுவாளா இல்ல கதை கூறுவாளா? கதை தான் கூறுவார். ஓகே. சரி, இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட இதுவுமே வந்து பாடத்திற்கு ஏற்ற ஒரு செயல்பாடு தான். இருந்தாலும் வந்து நமக்கும் ஓரளவு பயன்படுற மாதிரி இருக்கு. இப்ப என்பில் எது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அன்பில் அதனை வெயில் போல காயுமே என்பில் அதனை அறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள். அந்த திருக்குறளுடைய முறையான திருக்குறள் நீங்க படிச்சு தெரிஞ்சுங்க. இப்ப அதுக்கு இயல்பா வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க புழு தான். சரிங்களா? அதாவது வெயில்ல போட்ட புழு மாதிரி அன்பு இல்லாதவங்க இருப்பாங்கங்கிற மாதிரி அதனுடைய குறளினுடைய பொருள் வரும். சரிங்களா? மரம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா வீரம் தான். சரிங்களா? அடுத்து என்புன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு. அடுத்தது வன்பால். சரிங்களா? வன்பால்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலை நிலம். அடுத்தது வழக்குன்னா வாழ்க்கை நெறி. சரிங்களா? சரி, அடுத்தது இதுல இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்றோம்னா இலக்கண பகுதியில மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுல வந்து இந்த ஒற்றை கொம்பு சொற்கள்லாம் வந்து நீங்களே இனம் கண்டு எழுதலாம். அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து கடுமையான இலக்கண பகுதியில் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்த்து என்ன சொல்லி உயிர்மெய் எழுத்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவ் அதான் வரப்போகுது. சரிங்களா? அதையுமே வந்து நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வைங்க. சரி, இப்ப இது நமக்கு முக்கியமான ஒண்ணு. இணை எழுத்து சொற்களை எடுத்து எழுதி நிரப்புக அப்படிங்கிறாங்க. யானையிடம் உள்ளது எது? இங்க பாருங்க, தந்தம். சரிங்களா? அடுத்தது
மெத்தையினுள் இருப்பது பஞ்சு. நகை செய்ய பயன்படுவது தங்கம். குளிர்ந்த காற்று தென்றல். விளையாட்டு பொருள்களில் ஒன்று பம்பரம். இம்முப்ப. அடுத்தது வலையில் இருப்பது நண்டு. சரிங்களா? இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா இணை எழுத்துக்கள் அடிப்படையில் அமைந்த சொற்கள். சரிங்களா? அடுத்தது அகரவரிசையை பற்றி எழுத சொல்லியிருக்காங்கப்பா. இது அகரவரிசையை பத்தி நம்ம விளக்கமான கவலை போட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்துட்டு இதை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதை வந்து சரியான முறையில கமெண்ட் பண்ணுங்க. இப்பயுமே பாத்தீங்கன்னா அதே சா சா சி சி சூ சூ சே சே சை சோ சோ சௌ தான். நம்ம அகரவரிசைன்னா என்ன பார்த்தோம்? எப்படியுமே காங்காச்சா வரிசை என்ன பண்ணக்கூடாது, இந்த இதை வரிசைப்படுத்தக்கூடாது. சா சா சி சி சூ சூ சே சே சை அந்த மாதிரி வரிசைப்படுத்தணும் பார்த்துருந்தோம். அதன் அடிப்படையில் அமைஞ்ச எழுத்துக்களை வச்சு இந்த சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுங்க. தமிழெண்கள் இது ஏற்கனவே படிச்சிருந்திருப்பீங்க. இதுக்கு வந்து நீங்க ஸ்கூல்ல நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணியிருந்திருப்பீங்க. முதல்ல கடலை உருண்டை இங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிடலாம் என்று அவள் கூறினாள். இது வரைக்கும் வந்து இந்த தமிழ் எண்களாக இருக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, இப்பவும் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப திருவருட்பா இதை பிரிச்சு எழுதுவோமா? திரு கூட்டல் அருள் கூட்டல் பா இப்படியும் பிரிக்கலாம். அப்படி இல்லாட்டி திரு கூட்டல் அருட்பான்னு பிரிக்கலாம். சரிங்களா? இதை சேர்த்தே அருட்பான்னு கூட பிரிக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்பில் அதனை. அடுத்தது வையகம். வையம்னா என்னது? உலகம். மரம்னா வீரம். சரி, உலக பொதுமறை என போற்றப்படுவது திருக்குறள். தமிழ் தாத்தா ஊவேசா. சரிங்களா? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடத்தின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி எல்லாமே முடிச்சாச்சு. இது ரொம்ப எளிமையான ஒரு இதாக தான் இருக்கும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. சரிங்களா? அடுத்தது 2வது இயலுக்கு போயிடுவோம். அதே இலக்கணமும் மொழித்திறனும் தான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான். சரிங்களா? அதனால நான் கொஞ்சம் வேகமாக போயிடலாம். தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் 30, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 30. சரிங்களா? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்றது தான் நம்ம என்ன பார்த்தோம்? முதல் எழுத்துக்கள்னு பார்த்துருந்தோம். அடுத்தது அண்ணா. இதில் வந்து அ உயிரெழுத்து, இன் மெய்யெழுத்து, நான் வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? உயிரும் மெய்யும் சேர்ந்தது எத்தனை எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா 216 எழுத்து வரும். சரிங்களா? அதாவது 18 × 12. சரிங்களா? அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குகின்றன. எத்தனை உயிர்மெய் எழுத்து உருவாக்குது? 216 உயிர்மெய் எழுத்தை உருவாக்குது. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றதில்ல, பேச்சுல பயன்படுத்துவது இல்லை. சரிங்களா? எடுத்துக்காட்டு கி சி பி டி தி மி போன்ற உயிர்மெய் எழுத்துக்கள் அன்றாட பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுகின்றன. இதே நீ ஞி ஞை ngோ நவ் போன்ற எழுத்துக்கள் என்ன பண்றதில்ல, பயன்படுத்துவது இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் 30 மட்டுமே. அதான் முதல் எழுத்துக்கள்னு சொன்னோம். சரிங்களா? இப்போ குறில் நெடில் உண்டாவது எப்படி? நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இந்த 5 குறில் உயிரெழுத்துக்கள் எல்லாமே அந்த மெய்யெழுத்துக்களோடு சேரும் பொழுது குறில் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றது. சரிங்களா? அடுத்தது அதே நெடில் 7, அதாவது உயிரெழுத்துக்களாக இருக்கக்கூடிய 7 நெடில் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களோடு சேரும் பொழுது கிட்டத்தட்ட நமக்கு என்ன பண்ணுது? உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை உருவாக்குகிறது. சரிங்களா? இதுல பாருங்க, அதுக்கான எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பல் தேய்த்தேன், பால் குடித்தேன், பல் பால். இது ரெண்டும் இடம் மாறிச்சா என்ன வரும்? குழப்பம் வரும். எடுத்துக்காட்டு பால் தேய்த்தேன்னா பாலை வச்சு தேய்க்க முடியுமா? முடியாது. அடுத்தது பல் குடித்தேன் அப்படின்னா என்னது? பல்ல குடிக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? அதனால இடம் மாறினுச்சா என்ன ஆகும்? நமக்கு குழப்பங்கள் வரும்.
அடுத்தது கீழ்காணும் சொற்களை கொண்டு தொடர்களை அமைக்கவும். காலில் கல் குத்தி விட்டது சொல்லலாம். நாங்கள் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் வகுப்புல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கொடுத்து அதுல இருந்து ஒரு சொற்றொடர் அமைக்க சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, கல் என்பது ஒரு தமிழ் வார்த்தை, கால் என்பது ஒரு தமிழ் சொல், குடை என்பது ஒரு தமிழ் சொல், கூடை என்பது எனக்கு மிகவும் பிடித்த சொல் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல கீழ்காணும் சொற்களை தொடர்கள் அமைக்கணும்னா என்னது, இதனுடைய பொருள் புரிந்து நம்ம தொடரில் அமைக்கணும். சரிங்களா? இப்போ கால், எனக்கு காலில் அடிபட்டு விட்டது சொல்லலாம். குடை, மழை பெய்யும் பொழுது குடையுடன் வெளியே சென்றேன். அடுத்தது கூடை, பழங்களை கூடையில் போட்டு வாங்கி கொண்டு வந்தேன். இது மாதிரிலாம் நம்ம தொடர் அமைக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, பிரித்தெழுது சேர்த்தெழுத கொடுத்துருக்காங்க. மனம் கூட்டல் உண்டு, மனம் உண்டு, இதை பத்தி விரிவாக பார்த்திருக்கோம். இம்மும் ஊவும் சேரும் பொழுது மூ உண்டாகிடும். அடுத்தது சிலர் கூட்டல் அழுவார், சிலர் அழுவார். புகழ் கூட்டல் இழந்தேன், புகழ் இழந்தேன். சரிங்களா? அதாவது இந்த மெய்யெழுத்தெல்லாம் உயிரெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறி இருக்கிறது. அதை பிரிச்சு எழுதணும்னா தமிழ் கூட்டல் அழகு, மலர் கூட்டல் அடி, தேன் கூட்டல் அருவி, உயிரெழுத்து தனியே பிரிந்தது. சரிங்களா? அடுத்தது இப்ப பின்வரும் சொற்களை பிழையின்றி எழுதுக. இதுல இருந்து நீங்க எழுதுங்க. 12 கிடையாது, 12. சரிங்களா? அடுத்தது 40. 40க்கு என்ன பண்ணிருக்காங்க, இங்க இடையின ரகரம் போட்டிருக்காங்க. என்ன போடணும், வல்லின ரகரம் போடணும். அடுத்தது 50ன்னு போட்டிருக்காங்க. 50 கிடையாது, அது என்னது 50. சரிங்களா? அடுத்தது எண்களை எழுத்தில் எழுதி பழகுங்கள். இதெல்லாம் எழுதி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்ல தமிழ் சொற்களை அறிந்து கொள்வோம். வாய்க்கால், செய் ஆகியவை வயல் சார்ந்த அருமையான சொற்கள். அதாவது இந்த ஒரு பொருள் குறித்த பல சொற்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது இதுதான். சரிங்களா? இங்க பாருங்க, வாய்க்கால், செய் அப்படிங்கிறதுலாம் என்னது, வயல் சார்ந்த அருமையான சொற்கள். நினைவில் வைப்போம். வன்மை, ஞாலம் முதலிய சொற்களை நாம் பழக்கத்திற்கு கொண்டு வருவோம். இப்படி பேசுவோம், இப்படி எழுதுவோம். எப்படி, ஞாலம் பெரிது, ஞாலம்னா என்ன, உலகம். அவர் வன்மை உள்ளவர், வன்மைனா என்னது, நல்லா ஒரு கொடைத்தன்மை வாய்ந்தவர். சரிங்களா? வன்மைனா என்னது, கொடைத்தன்மை. சரிங்களா? இதே வன்மைன்னு 2 சுழினா, அதாவது ரன்னகரம் போட்டோம்னா கொடுமைன்னு அர்த்தம். சரிங்களா? நிறைய ஆசிரியர்கள் அதாவது நிறைய ஆசிரியர்களை மாணவர்கள் சொல்லுவாங்க, அவர் வன்மை பொருந்தியவர்ங்கிற மாதிரி. சரிங்களா? அவர் ரொம்ப கொடுமைக்காரும்பாங்க. சரி, அடுத்தது எழுத்துக்களும் உறவும். தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள். அதாவது உடல்நிலை மெய்மயக்கம்னு ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வராங்க. அதாவது எழுத்துக்களுக்கு நட்பு உண்டுன்னு சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் தன் எழுத்துக்களோடு மட்டுமே சேர்ந்து வரும். அதாவது ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், அது பிரியவே பிரியாது அப்படிங்கிற மாதிரி. நல்லா பாருங்க, பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம். அதாவது இக்கு, இச்சி, இத்து, இப்பு ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் எழுத்துக்கள். சரிங்களா? நீங்களும் அவ்வாறு சில சொற்களை சேர்த்து எழுதி பாருங்கள். சரி, அதாவது இந்த மெய்யெழுத்தோட பார்த்தீங்கன்னா இதே எழுத்து தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே என்னன்னா அதிகப்படியாக. நான் இப்போ உதாரணத்துக்கு கண்ணு எழுதுறேன், என்ன பண்ணுது, இக்கு இருக்கா, இல்லை. சரிங்களா? அதே இப்போ கண்கள்னு எழுதுறேன், என்ன பண்ணுது, இங்கேயும் வரல இங்கேயும் வரல. அதனால என்ன, பெரும்பான்மையாக என்ன பண்ணும், சேர்ந்து வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேரும் எழுத்துக்கள். இது என்ன சொல்லுவாங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்றாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு சார்பு மற்றும் வாழ்க்கை. இரு, இழு ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்களுடன் சேர்ந்து வாரா, அதாவது வராது. இப்ப என்னது, பிற எழுத்துக்கள் மட்டுமே தான் சேர்ந்து வரும். நல்லா பாருங்க, இந்த எழுத்து என்ன பண்ணாது, வேற எழுத்தோட இதே எழுத்தோட சேராது. 2 இரு ஒன்னா வராது. ஆனா என்ன பண்ணும், வேற எழுத்தோட தான் இது சேரும். அடுத்தது தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்களும் இருக்கு. எடுத்துக்காட்டு குற்றம், மேற்கு, இந்த இரு. அதே மாதிரி இன்னு, இது அதோடதையும் வரும், அதே மாதிரி மற்ற எழுத்துக்களோடையும் வரும். சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரெழுத்து உருமொழிகள் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. நான் கொடுக்கும் ஓர் எழுத்து கை,
நான் அதாவது மேல இருக்கிறதுல இருந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை வச்சு இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் கொடுக்கும் ஓர் எழுத்து கை, நான் அழைக்கும் ஓர் எழுத்து வா, நான் வாயை திறக்க வைக்கும் ஒரு எழுத்து, அதாவது வாயை திறக்க வைக்கக்கூடிய ஒரு எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆ. அடுத்தது நான் இகழும் ஓர் எழுத்து சி, நான் பறக்கும் ஓர் எழுத்து ஈ. அதாவது என்ன ஒவ்வொரு அந்த எழுத்துக்களே வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கொடுக்கும் ஒரு எழுத்து கை, நான் அழைக்கும் ஒரு எழுத்து வா, நான் வாயை திறக்க வைக்கக்கூடிய ஒரு எழுத்து ஆ, நான் இகழும் ஒரு எழுத்து சி, நான் பறக்கும் ஒரு எழுத்து இ, நான் வழி அனுப்பும் ஒரு எழுத்து போ. சரிங்களா? ஓகே, சரி. இதோட பார்த்தீங்கன்னா இயல் 2 இலக்கண பகுதி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து இயல் 3 பார்ப்போம். நாட்டுப்புற தமிழ் அறிவோம். அதாவது இப்போ இதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு அப்படிங்கிற பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து இதை ரிலேட்டட் பண்ணது தான். சரிங்களா? ஓகே. அதாவது பின்வரும் பழமொழிகளை படியுங்கள், இவற்றை சொலவடைகள் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சுவாங்க. ஆணம்னா என்ன? குழம்பு. சரிங்களா? ஆணம்னா என்னது? குழம்பு. அடுத்தது அளக்குற நாளைக்கு ஆகவில தெரியுமா, அடக்கிற நாளைக்கு அகவில தெரியுமா. சரிங்களா? நாளின்னா தானியங்களை அளக்கும் படி, அகவிலைன்னா தானிய விலை. சரிங்களா? நாளினா என்னது? தானியங்களை அளக்கும் படி, அகவிலைன்னா என்னது? தானிய விலை. சரிங்களா? திறந்த வீட்டுக்கு திறவுகோல் இதுக்கு, திறவுகோல்னா என்னது? சாவி. அடுத்தது ஆணம், அகவிலை, திறவுகோல் முதலிய சொற்கள்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் சிற்றூர்களில் இயல்பாக பேசப்பட்டவை. இவை இன்று மறைந்து வருகின்றன. நீங்கள் படித்த நாட்டுப்புற பாடலில் திரும்ப திரும்ப வரும் ஒரு சொல்லை கவனித்தீர்களா? அதாவது கொழும்பில கூடாரம், மதுரையில கூடாரம். கூடாரம் இடுவது என்றால் தங்குவது என்று பொருள். கூடாரம் இடுவதுன்னா என்னது? தங்குவது என்று பொருள். இப்போ நாட்டுப்புற பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகளை படித்தால் தமிழில் மிக பெரியதொரு சொற்களஞ்சியத்தை உருவாக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய பாயிண்ட்ஸ் எது? கூடாரம் இடுவதுன்னா தங்குவதுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகவிலைனா தானிய விலை, ஆணம்னா குழம்பு, திறவுகோல்னா சாவி. இது மட்டும்தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது எல்லா பிழையின்றி தமிழ் எழுதுவோம். ஓகே, இந்த இடத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒற்றுப்பிழைகள் சொல்ல வராங்க. சரிங்களா? நம்ம ஒற்றுப்பிழை எழுத்துப்பிழைகளை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இதுலையும் பார்ப்போம். எல்லாரும் பேசும்பொழுது அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன் அப்படின்னு முறையாக பேசுகின்றார்கள். ஆனால் எழுதும்போது அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன் அப்படின்னு தவறாக எழுதுறாங்க. ஏன்னா இங்கே ஒற்று போடணும், ஒற்று போடாமல் எழுதுனா அது என்னது? தவறு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதைத்தான் என்ன சொல்லுவாங்க நம்ம சிலபஸ்ல? வல்லினம், மிகுமிடம், மிகாயிடம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, ஒற்றெழுத்தை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க எல்லாமே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒற்றெழுத்துக்கள் மிகுந்தே வரும். இங்க பாருங்க ஐ, கு, இது எல்லாமே என்னது? நமக்கு வேற்றுமை உறுப்புகள். ஐ எத்தனாம் வேற்றுமை உறுப்பு? 2ஆம் வேற்றுமை உறுப்பு. கு எத்தனாம் வேற்றுமை உறுப்பு? 4ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? இந்த மாதிரி 4ஆம் வேற்றுமை மற்றும் 2ஆம் வேற்றுமை விரிகள் வந்துச்சுன்னா இங்க கண்டிப்பா என்ன வரும்? ஒற்றெழுத்துக்கள் வரணும். பாடலை கூட்டல் சொன்னேன், பாடலை சொன்னேன். கடவுளை கூட்டல் கண்டேன், கடவுளை கண்டேன். பழத்தை கூட்டல் தின்றேன், பழத்தை தின்றேன். கண்ணனுக்கு கூட்டல் கொடுத்தேன், கண்ணனுக்கு கொடுத்தேன். மதுரைக்கு கூட்டல் செல்வோம், மதுரைக்கு செல்வோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது செவ்வண்ணமிடப்பட்ட சொற்கள் பிழையானவை, அவற்றை திருத்தி எழுதுங்கள். கிணறில் போட்டேன், அது கிடையாது, கிணற்றில் போட்டேன். இங்க சுவற்றில்னு போட்டிருக்காங்க, கிணற்றில். அதே சுவற்றில், இது தவறு. சரிங்களா? ஏன் தவறுன்னா இங்க வல்லின ரகரம்ங்கிறது வராது, இடையின ரகரம் தான் வரும். ஏன்னா நீங்க சுவருன்னு தான் சொல்லுங்க. அப்ப சுவர் கூட்டலில் செஞ்சுச்சுன்னா அது வந்து சுவரில் தான் வரும். அடுத்தது வயிறு கூட்டல் பசிக்கிறது, அது அப்படி போடக்கூடாது, வயிறு கிடையாது, வயிறு.
வயிறு பசிக்கிறது. சரிங்களா? அடுத்தது மன்னிக்கணும், வீருன்னு எழுதிட்டேன், வயிறு. வயிறு பசிக்கிறது. சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்ல ர ர, ல ழ ல, ந ந ந ஆகிய எழுத்துக்கள் எழுதும்போது பெரும்பாலான பிழையாக எழுதுகின்றனர். இவற்றை முறையாக நாம் ஒலிக்க பழகாததால் இந்த பிழை ஏற்படுகிறது. சரிங்களா? இந்த ல ழ ல மூன்றையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியாக ஒலிக்கின்றோம். இதனால் மயங்கொலி பிழை, இதனை மயங்கொலி பிழை என்கிறோம். சரிங்களா? பயிற்சி. சரி, இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மயங்கொலி பிழைகளை பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முதல்ல பாத்தீங்கன்னா மல்லிகை மனம் வீசும். சரிங்களா? இந்த மனம்ங்கிறது நம்முடைய மனத்தை குறிப்பது. சரிங்களா? இது வந்து வாசம். அடுத்தது பூமியை வளம் வருவேன். இந்த வளம்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்வ வளம் போன்ற அந்த ஒரு சிறப்பினை குறிக்கும். சரிங்களா? அடுத்தது பதுங்கி பாயும் புலி. இந்த புலிங்கிறது நினைக்கிறேன் பதுங்கி பாய் வந்து இந்த புலி தான். இது வந்து புளியம் பழம். சரிங்களா? அடுத்தது முகத்தில் முறுவல் வேண்டும். எது? எந்த முறுவல்? புன்முறுவல். இந்த புண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மேல ஏற்படக்கூடிய அந்த காயம். அடுத்தது நாய் வாழ் நிமிராது. நாய் இதுதான் வாழ், இதுக்கு தான் நாய்க்குள்ள வாழ். இதுன்னு பாத்தீங்கன்னா வந்து போர் வாழ். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது தமிழின் அடிப்படை சொற்கள். இந்த அடிப்படை சொற்களை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 4 வகை சொற்களா சொல்லுவாங்க. அதாவது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் மற்றும் உரிச்சொல். இவற்றுள் முதன்மையானது எதுன்னு பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் தான். அதாவது செல்வி வந்தாள், இத்தொடர்ல பாத்தீங்கன்னா செல்விங்கிறது பெயர்ச்சொல், வந்தாள் அப்படிங்கிறது வினைச்சொல். வினை அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோ, நம்ம செயல் அப்படின்னு பொருள். இதே நம்ம என்ன பார்த்துருக்கோம் சென்ற 6வது புதிய பாடப்புத்தகத்துல என்ன பார்த்தோம்னா வினையை குறிப்பது வினைச்சொல்னு பார்த்துருந்தோம். ஆக வினைனால என்னன்னு பார்த்தோம்? செயல் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். சரிங்களா? கீழ்காணும் தொடர்களில் பெயரையும் வினையையும் சுட்டுக, அதாவது கண்டுபிடிங்கன்றாங்க. மரம் ஆடியது. மரம்ங்கிறது பெயர் சொல், ஆடியதுங்கிறது வினைச்சொல். இருவர் பாடினர். இருவர் பெயர், பாடிதல் வினை. செய்தி பெயர், பரவும் வினை. குமரன் பெயர், வருகிறான் வினை. சரிங்களா? அடுத்தது கீழ்காணும் சொற்களில் பொருத்தமான பெயர் சொல்லை இட்டு நிரப்புக. சரிங்களா? அதை நீங்க இட்டு நிரப்பி கமெண்ட்ல பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது கீழ்காணும் சொற்றொடரில் பொருத்தமான வினைச்சொல்லை இட்டு நிரப்புக. கூட்டம் கூடியது, ஆந்தை பறந்தது, வின்சென்ட் பாடம் படித்தான், இஸ்மாயில் தண்ணீர் குடித்தான். சரிங்களா? அடுத்தது பெயருக்கேற்ற வினையை பொருத்தி தொடரை உருவாக்குக. யாழினி பாடினாள், மாடு மேய்ந்தது, பறவைகள் பறந்தன, வளவன் ஓடினான். சரிங்களா? அடுத்தது சரி, அதான் நிகழ்வுக்கு பொருத்தமான ஒலி குறிப்பு சொற்களை கண்டு தொடர்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நமக்கு கோடிட்ட இடத்தில் பொருட்களை நிரப்புங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் இதுவும் அந்த அளவுக்கு ஒத்து போகாது. இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிங்க. இப்போ வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது. சரிங்களா? மழை எப்படி பெய்யும்? சோவென்று பெய்ந்தது. சரிங்களா? மழை வந்து என்ன பண்ணும்? சோவென்று பெய்ந்தது. மரத்தில் கிளை பட்டார் என்று முறிந்தது. அடுத்தது குருவிகள் வெறுட்டென்று பறந்தோடின. காய்ச்சல் கும் என்று, காய்ச்சல் பட்டென்று நின்றது. மல்லிகை கும் என்று மனம் பரப்பியது. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த சொற்களினுடைய ஒரு தன்மையை மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய சொற்கள் தான். சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க, இதான் நமக்கு உள்ளது. அதில் வந்து உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக. மல்லிகை மனம் வீசியது, பூமியை வளம் வருவேன். சரிங்களா? ஓகே, சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னையுடைய வகுப்பினுடைய நிறைவு பகுதி. இதில் ரொம்ப வந்து கண்டென்ட் இருக்காது தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ரொம்ப முக்கியமான கண்டென்ட். அதனால் நீங்கள் தொடர்ச்சி பார்த்துருங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நம்மளுடைய 6ஆம் வகுப்பு பழைய பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் முழுமையாக பார்த்துருக்கோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வரக்கூடிய காணொலியை 6ஆம் வகுப்பினுடைய பழைய பாடப்புத்தகத்தினுடைய 2ஆம் பருவம் முழுவதும் பார்க்க போகிறோம். சரிங்களா? தொடர்ந்து எங்கூட இணைந்திருங்கள். வெற்றி நிச்சயம். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேத்தி யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.